ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அலிகேஷன் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 8 பார்க்க போறோம். இன்னைக்கு ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக்ல அலிகேஷன் எப்படி நம்ம யூஸ் பண்றதுங்கிறத இந்த கிளாஸ்ல தெளிவா பார்க்கலாம். கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். Okay, first question பாருங்க. The average marks of two classes M and N are 25 and 40 respectively, and the overall average is 30. The ratio of the students of class M and N is. ஆக்சுவலா வந்து அலிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஆவரேஜ்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த மாதிரி இடத்துல நீங்க அலிகேஷன் ஆவரேஜ்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த கொஸ்டினே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் இருக்கு. எம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த எம் கிளாஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் வந்து 25 இருக்கான். இந்த என் கிளாஸோட ஆவரேஜ் வந்து 40 இருக்கான். ஓகேங்களா? ஸோ ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கான தனித்தனி ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஓவரால் ஆவரேஜ் அப்படிங்கிறது கம்பைன் பண்ணி இந்த ரெண்டு கிளாஸையும் சேர்த்து மொத்தமா கம்பைன் பண்ணி ஆவரேஜ் பார்த்தா நமக்கு 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கிளாஸ்லயும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேஷியோ என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. புரியுதா? ஸோ அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு தனித்தனி ஆவரேஜ், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு ஆவரேஜ். இந்த மாதிரி பேட்டர்ல நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம இதுல ஈஸியா அலிகேஷன் கொண்டு வரலாம். எப்படி அலிகேஷன் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நமக்கு இந்த இடத்துல ரெண்டு கிளாஸும் சொல்லியிருக்கிறாங்களா, எம் என் என் சொல்லிட்டு. அப்ப நான் மேல வந்து எம் என்னு போட்டுக்கிறேன். சரியா? இந்த எம் கிளாஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 25. என் கிளாஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 40. ஆனா ஓவரால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தா ஆவரேஜ் எவ்வளவு இருக்கான், 30 இருக்கான். அப்ப இந்த இடத்துல ஆவரேஜ வச்சு நான் அலிகேஷன் எழுதிட்டேன். அப்போ நீங்க ஆவரேஜ வச்சு அலிகேஷன் எழுதும் போது அதோட ரிசல்ட் என்னவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இது ஆவரேஜ் 25ங்கிறது எம் கிளாஸோட ஆவரேஜ், 40ங்கிறது என் கிளாஸோட ஆவரேஜ் மார்க். அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், அதாவது எம் கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல, என் கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நார்மலா ஆவரேஜ் என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போடுவோம்ல. அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்குல்ல, இந்த ரெண்டு கிளாஸஸ்லயும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அது நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ ஆனா ரெண்டு கிளாஸ்லயும் தனித்தனியா ஆவரேஜ் தெரியும். நடுவுல இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஓவரால் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல நான் அலிகேஷன் யூஸ் பண்ணி நான் இங்க ஒரு ரேஷியோ கண்டுபிடிப்பேன். இங்க பாருங்க, இங்க 40 30 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 10. இங்க 25 30 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 5. சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ரேஷியோ என்ன வரும், 2:1. இந்த 2:1 தான் எதுக்கான ரேஷியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்ங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னங்கிற கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது, இந்த 2:1. அவங்க கேட்டதும் அதுதான். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்போ நீங்க ஆவரேஜ்ல இந்த மாதிரி அலிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னவா இருக்கும்னா, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் குரூப்ல இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்கல்ல, அது பீப்புளா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது டேட்டாவா இருக்கலாம். அந்த டேட்டாவோட நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு ரேஷியோ கிடைக்கும். புரியுதா? அப்போ எம் கிளாஸ்ல என் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ரேஷியோல இருக்கிறாங்கன்னா, 2:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கிறாங்க. கிளியரா புரியுதா? சோ இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வச்சுதான் நமக்கு ஆவரேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இருக்க போகுது. சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம், இன்னும் கூட நமக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a company with 600 employees, the average age of male employees is 42 years, that of female employees 41 years. If the average age of all the employees in the company is 41 years 9 months, then the number of female employees. Okay. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். ஒரு கம்பெனில மொத்தம் 600 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்களா, இது ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. மேல் தனியா, ஃபீமேல் தனியா பிரிக்கிறாங்க. அப்ப நான் மேல வந்து மேலு ஃபீமேலுன்னு போட்டுக்கிறேன். சரியா? இப்ப மேல் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தோம்னா அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 42 இயர்ஸ் வருது. ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தா அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 41 இயர்ஸ் வருது. ஆனா கம்பைன் பண்ணி மேலு ஃபீமேல் எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் அங்க இருக்கக்கூடிய மொத்த எம்ப்ளாயிஸ்க்கும் ஆவரேஜ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 41 இயர் 9 மந்த்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல இயர் மந்த்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், 41 இயர்ல தான் இருக்கு. இந்த 9 மட்டும் மந்த்ல இருக்கா. சோ இதை என்ன பண்ணிக்கலாம், 9/12ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சட் ஃபிராக்ஷனுக்கு மாத்திக்கிறேன். இப்போ பாருங்க, அப்ப 3 4. அப்போ 41 இயர்ஸ் 9 மந்த்னா நமக்கு 41.25 வயசுன்னு அர்த்தம். ஓகே, 41 3/4 இயர்ஸ். இதுதான் ஓவரால் ஆவரேஜ். இதை நான் மிக்சட் ஃபிராக்ஷனாவே இங்க எழுதிக்கிறேன், 41.25. சரியா? 42 41 நடுவில் 41.25. இப்போ நமக்கு ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இங்க 41.25 இருக்கு, இங்க 42 இருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளவு, 41.25 இருந்து 42க்கு டிஃபரன்ஸ்னா கால் 1/4. இங்க 41 41.25 டிஃபரன்ஸ் எவ்வளோ, 3/4 முக்கால் வரும். சரியா? சோ இந்த மாதிரி ரேஷியோ வந்துருச்சு.
இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4க்கு 4 கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா என்ன ரேஷியோ எனக்கு கிடைக்குதுன்னா 3:1 கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், எப்பவுமே ஆவரேஜ்ல எனக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ரேஷியோ எதுக்கு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கான ரேஷியோ. அப்ப இங்க மேல் ஃபீமேல் பிரிச்சாங்களா, அப்போ அந்த கம்பெனில இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மேல்ஸுக்கும் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸுக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது 3:1. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 600 சொல்லியிருக்காங்க. அதுல மேலும் ஃபீமேலும் என்ன ரேஷியோல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, 3:1. அப்போ ரேஷியோ படி டோட்டல் எவ்வளோ 4. அப்போ அந்த 4 யூனிட்ஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த எம்ப்ளாயி 600. நமக்கு கேட்டது யாரு, நம்பர் ஆஃப் ஃபீமேல் கேட்கறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்னா ரைட் சைடு பார்க்கணும். அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணா போதும். அப்போ 4ஆல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 150. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 150 ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் அங்க இருக்கிறாங்க. மேல் கேட்டாங்கன்னா 3 எவ்வளோன்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்போ 450 மேல் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்லி கிடைச்சிருக்கும். கிளியரா? அடுத்தது கீழே பாருங்க, the average of 21 data is 36, out of which first 12 data are having an average of 15 and the average of rest 9 data. அப்ப இந்த இடத்துல மொத்தம் 21 டேட்டா இருக்கு. ஓகேங்களா, மொத்தம் 21 டேட்டாக்கான ஆவரேஜ் தான் 36. 21 டேட்டாக்கான ஆவரேஜ் தான் 36. அந்த 21 டேட்டால ஃபர்ஸ்ட் 12 டேட்டாக்கு மட்டும் ஆவரேஜ் பார்த்தா எவ்வளவா, 15. அப்ப எப்படி பிரிக்கிறாங்க, மொத்தம் 21 டேட்டால இருந்து 12 டேட்டா பிரிச்சுட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய 9 டேட்டாக்கு ஆவரேஜ். அப்போ 21 எப்படி 2 பார்ட்டா பிரிக்கிறாங்கன்னா, ஒரு 12 டேட்டா 9 டேட்டான்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறாங்க. 21 12 9ன்னு 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 21 12 9ன்னு பிரிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் 12 டேட்டாக்கான ஆவரேஜ் எவ்வளோ, 50. நீங்க வந்து அலிகேஷன் எழுதும் போது ஆவரேஜ் தான் எழுதணும், புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் 12 டேட்டாக்கான ஆவரேஜ் எவ்வளோ, 15 கிடைக்குது. அடுத்தது மிச்சம் இருக்கக்கூடிய 9 டேட்டாக்கான ஆவரேஜ் எனக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ். ஆனா ஓவராலா ரெண்டையும் கம்பைன் பண்ணி மொத்தம் 21 டேட்டாக்கு நீங்க ஆவரேஜ் பார்க்கும்போது எவ்வளவு இருக்குமா, 36 இருக்கும். புரியுதா? நான் இப்ப எதை வச்சு எழுதியிருக்கேன் பாருங்க, மொத்தம் 21 டேட்டாவை 2 குரூப்பா பிரிச்சோம். 12 டேட்டா 9 டேட்டான்னு சொல்லிட்டு அந்த 12 டேட்டாக்கான ஆவரேஜ் 15, மிச்சம் இருக்கக்கூடிய 9 டேட்டாக்கான ஆவரேஜ் தெரியாது எக்ஸ். ஆனா மொத்தமா சேர்த்து 21 டேட்டாக்கு ஆவரேஜ் பார்க்கும்போது 36. கீழே என்ன எழுத சொல்லியிருக்கேன், இந்த ரேஷியோங்கிறது அந்த மொத்த வேல்யூ இருக்கு, அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து எப்படி பிரேக் ஆயிருக்கு. புரியுதா? இந்த 15ங்கிறது எத்தனை டேட்டாக்கான ஆவரேஜ், 12 டேட்டா. இந்த எக்ஸ்ங்கிறது எத்தனை டேட்டாக்கான ஆவரேஜ், 9 டேட்டா. அப்ப எனக்கு கீழே இங்க என்ன வரணும், 12:9 வரணும். புரியுதா? இப்ப எனக்கு எக்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுதா, எக்ஸ் வந்து எனக்கு மேல இருக்கு. புரியுதா? இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த 9 டேட்டாக்கான ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. 12 டேட்டா 9 டேட்டா தான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, இந்த 15ங்கிறது 12 டேட்டாக்கான ஆவரேஜ், இந்த எக்ஸ்ங்கிறது 9 டேட்டாக்கான ஆவரேஜ். கிளியரா? இப்ப இது நம்ம ரேஷியோவா மாத்தும் போது இது 12 9 தானே, இது ரேஷியோவா இருக்கும்போது எப்படி இருக்கும், 4:3ன்னு இருக்கும். ரேஷியோவா இருக்கும்போது 4:3ன்னு இருக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வருங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, இங்க 15 இருக்கா, இங்க 36 இருக்கா. சோ 15 36 டிஃபரன்ஸ் எவ்வளவு, 15 36 டிஃபரன்ஸ் எவ்வளவு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கணும், 21 வந்திருக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல 21 வந்திருக்கணும். ஆனா கீழே எனக்கு ரேஷியோ எப்படி இருக்கு, 4:3ன்னு இருக்கா. அப்போ இந்த 3 யூனிட்ஸ் தான் இங்க என்னவா இருக்கு, 21 இருக்கு. அப்ப 3 யூனிட் எனக்கு 21னா 1 யூனிட் எனக்கு எவ்வளவு வரும், 3 யூனிட்டோட வேல்யூ தான் 21 அப்படின்னா 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு, 7. இங்க எவ்வளவு இருக்கு, 4 யூனிட் இருக்கு. அப்போ 1 யூனிட் 7னா 4 யூனிட் எவ்வளவு, 28. அப்ப எனக்கு கண்டிப்பா இங்க எக்ஸுக்கு நான் ஏதோ ஒரு வேல்யூ போட போறேன். அந்த எக்ஸுக்கு நான் போடக்கூடிய வேல்யூவையும் இந்த 36 இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வந்தாகணும், 28 வந்தாகணும். புரியுதா? இங்க எப்படி எனக்கு டிஃபரன்ஸ் 21 வந்துச்சு, அப்ப ரேஷியோ படி இங்க 3 இருக்கு. அப்ப 3 தான் 21, 4 எவ்வளவுன்னு பார்க்கும்போது இங்க கண்டிப்பா டிஃபரன்ஸ் எனக்கு 28 தான் வரணும். அப்ப இந்த இடத்துல எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ போட்டா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 28 வரும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுல 2 கண்டிஷன் இருக்கு. இப்போ நான் இங்க எக்ஸ வந்து 36, இந்த எக்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 8 வரணும். இப்ப இன்னொன்னு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸ் 36 விட பெருசா இருக்கணுமா, 36 விட சின்னதா இருக்கணுமாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 28 வரணும்னா இந்த இடத்துல 8 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸுக்கு பதிலாக நான் 8 போட்டா என்ன நடக்கும், 36 இருக்கு, இங்க 8 இருக்கு. 36ல 8 போச்சுதுன்னா எவ்வளவு, 36ல 8 போச்சுதுன்னா எவ்வளவு, 28 கிடைச்சிரும். ஆனா 8 போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 போடக்கூடாது. ஏன் 8 போடக்கூடாதுன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன், அலிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. எப்பவுமே நீங்க மிடில்ல போடக்கூடிய வேல்யூ மேல இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு இடைப்பட்ட ஒரு நம்பரா தான் இருக்கணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா என்னன்னா, நடுவுல ஒரு நம்பர் இருக்குல்ல, அந்த நடுவுல இருக்கக்கூடிய நம்பரை விட மேல இருக்கக்கூடிய 2 நம்பர்ல ஒரு நம்பர் சின்னதா இருந்ததுன்னா இன்னொரு நம்பர் பெருசா இருக்கணும். இப்ப ஆல்ரெடி நடுவுல 36 இருக்கு, இங்க ஒரு 15 இருக்கு. அப்ப 15ங்கிறது 36 விட சின்ன நம்பர். அப்ப கண்டிப்பா இந்த எக்ஸ்ங்கிறது 36 விட பெரிய நம்பரா தான் இருக்கும். 36 விட பெரிய நம்பரா தான் இருக்கணும். அப்போ 36 விட பெரிய நம்பரா இருந்து அந்த நம்பருக்கும் 36க்கும் நடுவுல டிஃபரன்ஸ் வந்து 28 வருதுன்னா, கண்டிப்பா இங்க நீங்க போடக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்னா, 36ல இருந்து 28 கூட்டி போடணும். 36ல இருந்து 28
ஜாஸ்தி பண்ணி நீங்க போடுற மாதிரி இருக்கும். சரியா? 36 கூட 28 கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு? நீங்க 64 போட்டாதான் 64 அதுல 36 கழிக்கும் போது உங்களுக்கு இந்த 28 கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்த இடத்துல 8 போட்டாலும் உங்களுக்கு 28 தான். 36 மைனஸ் 8 போட்டா வரும். ஆனா இங்க இடத்துல 8 போட முடியும். நீங்க 8 போட்டீங்கன்னா 15 36 விட சின்னதா இருக்கு. 8 36 விட சின்னதா இருக்கு. ஸோ அலிகேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரக்சரே நமக்கு உடஞ்சிரும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பேலன்ஸ்டா இருக்கணும்னா மேல இருக்கக்கூடிய 2 நம்பர் வந்து அதுல 2 நம்பர்ல ஒரு நம்பர் வந்து நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை விட சின்னதா இருந்ததுன்னா இன்னொரு நம்பர் கண்டிப்பா பெருசா இருந்துதான் ஆகணும். அப்ப எனக்கு வித்தியாசம் 28 வரணும்னா இங்க நான் 64 போட்டா மட்டும்தான் 64 36க்கான வித்தியாசம் 28 வரும். சரியா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். தெளிவா கவனிச்சுக்கோங்க. எப்படி நம்ம வேல்யூ வந்து கரெக்டா பிக் பண்றோம்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின். இதுல பாருங்க, the average weight of 16 boys in a class is 60.25 kg and that of the remaining 10 boys is 45.75 kg, the average weight of all the boys in the class. ஆக்சுவலா வந்து இப்போ இந்த கொஸ்டின் நம்ம அலிகேஷன்ல சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா இந்த டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து நீங்க எப்பவுமே அலிகேஷன் போறது பெஸ்ட் இல்ல. ஏன்னா இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஆவரேஜ் டாபிக் வந்து ஃபுல்லா எடுத்துருக்கிறோம். ஸோ ஃபுல் பிளேலிஸ்ட் நம்மளோட சேனல்ல இருக்கு. ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. நீங்க ஃபுல்லா பாத்துக்கலாம். அந்த ஆவரேஜ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் வச்சு சால்வ் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ், டீவியேஷன் இந்த மாதிரி நீங்க வச்சு சால்வ் பண்ணும்போது, டீவியேஷன் மெத்தட்ல அதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கிடைக்கும். ஆனாலும் நான் சொல்றேன், இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நான் அலிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன், எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். ஆனா இந்த கொஸ்டினுக்கு நீங்க அலிகேஷன் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க வந்து டீவியேஷன் மெத்தட் போறதா ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதனால ஆவரேஜ் கிளாஸஸ்ல நான் எடுத்துப்பேன். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது. இந்த அலிகேஷன் பார்க்க வரதுக்கு முன்னாடி அலிகேஷன் எந்தெந்த டாபிக்ல எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற டாபிக்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருந்தா மட்டும்தான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். எல்லா கொஸ்டினுமே அலிகேஷன்ல பண்ணா ஈஸியா வந்துடும் சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்துல ஈஸியான கேள்விகள் வந்து அலிகேஷன்ல பண்ணும்போது கொஞ்சம் டஃப் ஆற மாதிரி, கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது வந்து அலிகேஷன்ல ரொம்ப ஈஸியா ஆன்சர் வந்தது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் இது ஏன் அலிகேஷன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னா இங்க நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 16 பாய்ஸோட ஆவரேஜ் வெயிட் வந்து 60.25. மீதி இருக்கக்கூடிய 10 பாய்ஸ்க்கான ஆவரேஜ் வந்து 45.75. அப்பனா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஆல் த பாய்ஸ். அப்போ மொத்த பாய்ஸ்க்கு ஆவரேஜ் கேட்கறாங்க. அப்ப வந்து மொத்த பாய்ஸை 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. 16 பாய்ஸ் 10 பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த 16 பாய்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 60.25 சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 10 பாய்ஸ்க்கு 45.75 சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன கேட்கறாங்க? அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஓவரால் ஆவரேஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த இடத்துல நடுவுல எக்ஸ் இருக்கு. சரியா? அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பாத்தீங்கன்னா இது வந்து எத்தனை பாய்ஸ்? 16 பாய்ஸ். இங்க 10 பாய்ஸா? ஸோ நமக்கு ரேஷியோவா எடுக்கும்போது எவ்வளவு வருது? ரேஷியோ 8:5 வருது. ஸோ அப்ப இங்க டீடைல் எல்லாமே நான் அலிகேஷன் சார்ட்ல எழுதிட்டேன். இப்ப அலிகேஷன் சார்ட்ல எழுதும் போது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ மேல இருந்தாலும் மேல இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பர்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. மத்த எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம போன கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் இங்க இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலோ அல்லது எல்லா நம்பர்ஸையும் கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய ரேஷியோவை கேட்டாலோ அப்ப அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு அலிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு பாருங்க, நடுவுல எக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ நடுவுல எக்ஸ் வந்தா இந்த இடத்துல அலிகேஷன் பண்ணலாம். அலிகேஷன்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா என்னன்னா கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸா இருக்கும். லென்த்தினா ரொம்ப லென்த்திலாம் கிடையாது. இதுவும் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா இத நீங்க வேற வழிகள்ல பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுல கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதா? அதனாலதான் நான் சொல்றேன். நீங்க ஆவரேஜ் நம்ம இந்த கொஸ்டின் பாக்குறதுனால எனக்கு நடுவுல எக்ஸ் வச்சிருக்காங்க. இதை நான் வந்து டீவியேஷன் மெத்தட்ல பண்ணாதான் எனக்கு ஈஸியா இருக்கும். இருந்தாலும் அலிகேஷன் டாபிக் பாக்குறோம் அப்படிங்கிறதுனால இது அலிகேஷன் எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நான் சொல்லித்தரேன். சரியா? சரி, எப்படி சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு நடுவுல எக்ஸ் இருக்கு இல்லையா? எப்பவுமே எப்படி யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு ஒரு கெஸ்ஸுக்காக நான் சொல்றேன். இந்த எக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா மேல 60.25 இருக்கு, இங்க 45.75 இருக்கு. அப்ப இந்த 2 நம்பருக்கு இடைப்பட்ட நம்பர், அதாவது இந்த 45.75 விட இந்த எக்ஸ் பெருசா இருக்கும். இந்த 60.25 விட எக்ஸ் சின்னதா இருக்கும். புரியுதா? அப்போ இங்க வரக்கூடிய வேல்யூ வந்து என்ன பண்ணிருப்போம்? இந்த 60.25ல இருந்து எக்ஸ மைனஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைச்சிருக்கும். இந்த வேல்யூ எப்படி கிடைச்சிருக்கும்? எக்ஸ்ல இருந்து 45.75 மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ கிடைச்சிருக்கும். இப்போ இந்த 2 வேல்யூக்கு ரேஷியோ பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? 8:5 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வேல்யூ எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூ எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ல இருந்து 45.75 மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த இடத்துல எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த நம்பர் எப்படி எழுதுவோம்? எக்ஸ்ல இருந்து 45.75 மைனஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூ என்ன பண்ணிருப்போம்? 60.25ல இருந்து எக்ஸ மைனஸ் பண்ணுவோம். இப்ப இது ரெண்டும் தான் என்ன ரேஷியோல இருக்கு? 8:5 இருக்கு. அப்ப இதை நான் வந்து எக்ஸ்பிரஷன் எழுதும் போது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 45.75 டிவைடட் பை
60.25 மைனஸ் எக்ஸ். இது வந்து ரேஷியோவை நான் அப்படியே டிவிஷன்ல எழுதியிருக்கேன். இப்போ இதுதான் எப்படி இருக்கு 8:5 அப்ப இந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம் 8/5ன்னு எழுதிக்கலாம். இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு பக்கம் அந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் அப்படி மாத்தி எடுத்துலாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ஈஸியா கிடைக்கும். சரியா, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா மொதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது இந்த 5 இருக்கா 5 கொண்டு இங்க மல்டிப்ளை பண்ணும். அப்போ இது என்ன ஆகும் 5x. இந்த இடத்துல பாத்தீங்களா இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் கால்குலேஷன் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். டீவியேஷன் மெத்தட்ல இந்த வேலைலாம் நமக்கு இருக்காது. ஈஸியா நம்ம பண்ணலாம் அதை. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். 45.75ஐயும் நீங்க 5ஐ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 228.75 கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க 60.25 இருக்கா 60.25ஐயும் 8ஐ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 482 கிடைக்கும். -8x இருக்கு. ஓகே, இப்போ இந்த -8x நான் இங்க கொண்டு வந்துட்டேன்னா இங்க ஆல்ரெடி 5x இருக்கா, இந்த -8 இங்க வந்துன்னா +8 மாறிடும். ஸோ ஓவராலா 13x மாறிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல வந்து இந்த 482 இருக்கு. ஸோ இது கூட எது ஆட் ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 228.75 ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ 710.75 வந்துடும். ஓகே, இப்போ நம்மளோட வேலை இதை 30 டிவைட் பண்ணும். இதை 30 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பாயிண்ட்ல போயிட்டு இருக்க போது ஒரு எக்ஸாக்டான ஆன்சர் கிடைக்க போறதுல பாயிண்ட்ல கிடைக்க போது நீங்க 30 கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 54.67 அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டா தான், அப்ராக்சிமேட்டா 2 பிளேஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 54.67 நமக்கான ஆன்சரா இருக்கும். தெளிவா புரியுதா எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு? நடுவுல எக்ஸ் வந்ததுன்னா இதுதான் அலிகேஷனுக்கான மெத்தட். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இல்லைன்னா கூட ஓரளவு நம்ம இந்த ரேஷியோ வச்சு ஆப்ஷன் வச்சு கூட போகலாம். ஆனால் இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிறனால நம்மளால ஆப்ஷன் வச்சு போறதுக்கும் வழி இல்லை. இதை ஃபுல்லா சால்வ் பண்ணாதான் நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். சரியா, ஸோ அதனால நான் திரும்ப சொல்றேன், ஆவரேஜ் ஃபுல் டாபிக் வந்து நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லா போய் பாருங்க. உங்களுக்கு டீவியேஷன்ல எப்படி ஈஸியா ஆவரேஜ் சால்வ் பண்றது எல்லாமே எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜ்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்ல நீங்க அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கூட கத்துக்கலாம். சரியா, ஓகே, பாத்துக்கோங்க. நடுவில் எக்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து அலிகேஷன்ல இப்படித்தான் பண்ணணும். ஆனா இது வந்து கொஞ்சம் பெரிய வேலை. நம்ம இதை விட டீவியேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு நான் நினைப்பேன். அடுத்தது கீழே பாருங்க, இந்த கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட் 46% ஆர் கேர்ள்ஸ் அண்ட் ரிமைனிங் ஆர் பாய்ஸ். அப்போ 50 ஸ்டூடெண்ட்டை 2ஆ பிரிக்கிறாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ மொத்தம் 46% அங்க கேர்ள்ஸ் இருக்கிறாங்களா, மீதி தான் பாய்ஸ். அப்போ பாய்ஸ் வந்து எவ்வளவு 54% இருப்பாங்க. த ஆவரேஜ் ஆஃப் த பாய்ஸோட மார்க் வந்து 58, கேர்ள்ஸோட மார்க் வந்து 62. அப்படின்னா ஹோல் கிளாஸோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க 2ஆ பிரிப்புமா, ஒன்னு பாய்ஸ் இன்னொன்னு கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் வந்து இப்போ வந்து பாய்ஸ்க்கு ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 58, கேர்ள்ஸுக்கு ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 62. என்ன கேட்கறாங்க ஓவரால் ஆவரேஜ், ரெண்டு பேருக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ கீழே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அங்க இருக்கக்கூடிய பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ எழுதணும். எப்படி கொடுத்துருக்காங்க 46% கேர்ள்ஸா, 46% கேர்ள்ஸ்னா பாய்ஸ் எவ்வளோ 54% இருப்பாங்க. இதை நம்ம ரேஷியோவா சிம்பிளிஃபை பண்ணும்போது 54 46ங்கிறப்போ இது 27 வந்துடும். 27:23ங்கிற ரேஷியோல இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பாய்ஸும் கேர்ள்ஸும். இங்கே எனக்கு எக்ஸ் எங்க தான் இருக்கு, சென்டர்ல தான் இருக்கு. சரி, அப்ப எக்ஸ் சென்டர்ல இருந்ததுன்னா என்ன பண்ணணும், வழக்கம் போலதான் பாருங்க. அப்ப நம்ம டைரக்டாவே நான் எழுதுறேன். இப்ப எக்ஸ் இருக்கா, அப்ப கண்டிப்பா எனக்கு தெரியும் எக்ஸ் வந்து 58 விட பெருசா இருக்கும், 62 விட சின்னதா இருக்கும். புரியுதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எழுதும் போது நான் என்ன பண்ணுவேன் 62 - எக்ஸ்ன்னு எழுதுவேன். இங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ எழுதும்போது என்ன பண்ணுவேன் எக்ஸ் மைனஸ் 58ன்னு எழுதுவேன். ஈக்குவல் டு இங்க என்னது 27. அதாவது இந்த பக்கம் தானே லெஃப்ட் ஹேண்ட் சைடு 27, ரைட் ஹேண்ட் சைடு 23. அவ்வளவுதான். இப்போ வழக்கம் போல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல நீங்க எக்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லிட்டேன். சரியா? ஸோ இந்த இடத்துல கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும் 59.84. ஓகேவா? 59.84. இதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணிட்டு 59.84 வருதான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. The number of students in a class A and B are 60 and 70 respectively. The average score in mathematics of student B, okay, students in B is 57 and that of all the students in A and B is 63. What is the average score of student A? இப்போ இந்த கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் இல்லை. இது நம்ம அலிகேஷன்ல போட்டா ரொம்ப சிம்பிள் ஆன்சர் வரும். 2 கிளாஸஸ் இருக்கு, A பின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் இருக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிளாஸ் த ஸ்டூடெண்ட் த ஆவரேஜ் ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் பி. பி கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆவரேஜ் வந்து 57.
ஏ கிளாஸோட ஆவரேஜ் தான் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏயும் பியும் சேர்த்து ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ வருதா? 63 வருதா? ஓகேவா? ஸோ அப்போ இங்க எக்ஸ் வந்து மேல இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்ல. கீழ வந்து எனக்கு அந்த ஏ கிளாஸ்ல பி கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேஷியோ எடுக்கணும். இப்போ ரேஷியோ எடுக்கும்போது எப்படி இருக்காங்க? ஏல வந்து 60 பேர் இருக்கிறாங்களா? பில வந்து 70 பேர் இருக்கிறாங்களா? அப்ப ரேஷியோ படி பார்க்கும்போது என்ன ரேஷியோல இருக்கிறாங்க? 2 கிளாஸ்லயும் 6:7ங்கிற ரேஷியோல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ இங்க டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 57, 63 இருக்கு. அப்ப 63ல இருந்து 57 கழிப்போமா? 63ல இருந்து 57 கழிச்சா எவ்வளோ? 6. 63ல இருந்து 57 கழிச்சா எவ்வளோ? இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 6 வருது. அப்ப ரேஷியோ படி இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 தான் 6ன்னா 7 எவ்வளவு வரும்? இங்க டிஃபரன்ஸ் கண்டிப்பா 7 வந்தாகணும். இங்க டிஃபரன்ஸ் 7 வந்தாகணும்னா எக்ஸுக்கு நீங்க என்ன வேல்யூ போட்டா நீங்க மைனஸ் பண்ணும்போது 7 வரும். இங்க நான் திரும்ப சொல்றேன். 63 இருக்கு. அப்ப 63 விட இந்த எக்ஸ் பெரிய நம்பரா இருக்கணுமா சின்ன நம்பரா இருக்கணுமாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும். 63 விட 57 பெரிய நம்பரா சின்ன நம்பரா? 63 விட 57 சின்ன நம்பர். அப்ப கண்டிப்பா எக்ஸ் 63 விட பெரிய நம்பரா தான் இருக்கணும். அப்ப 63 விட பெரிய நம்பரா இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த எக்ஸ்ல இருந்து 63 கழிக்கும் போது எனக்கு 7 வரணும் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னவா தான் இருந்தாகணும்? 70. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 70. இதில் நான் எந்த பெரிய கால்குலேஷன் பண்ணவே இல்லை. நார்மல் அலிகேஷன் சார்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா போதும் இந்த கொஸ்டினை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். கிளியரா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. இன் a class of 60 student 40% are girls. The average weight of whole class is 59.2 kg. The average weight of girls வந்து 55. பாய்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். லாஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம் அதே மாதிரி தான். புரியுதா? கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க. 40% கேர்ள்ஸ்னா அப்போ 60% பாய்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகேவா? மொத்தம் 60 ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க. நீங்க இதை பிரிச்சு போகணும் கூட அவசியம் இல்லை. நான் வேணா எழுதி வேணா காட்டிடுறேன் பாருங்க. எப்படி நீங்க இதுல வந்து சார்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் தானே. அலிகேஷன் சார்ட் எப்படி ஃபார்ம் பண்ணோம்னா பாய்ஸ் கேர்ள்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஹோல் கிளாஸ் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கு கொடுத்தாச்சு. கேர்ள்ஸ் வந்து 55 பாய்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஹோல் கிளாஸ்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 59.2 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு ரேஷியோ எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க போயிட்டு என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 60ல 40% எவ்வளவுன்னு சொல்லிட்டு நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. டைரக்டாவே நமக்கு ரேஷியோ தானே கண்டுபிடிக்க போறோம். 40%, 60%. இப்ப இந்த கொஸ்டினை வந்து இந்த 60ங்கிற டேட்டா இல்லைனாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். புரியுதா? இந்த 60ங்கிற டேட்டா இல்லைன்னா கூட இந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ணிடுவோம். இந்த கிளாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் 40% ஆர் கேர்ள்ஸ். இந்த 60ங்கிற டீடைல் இல்லாம கூட இந்த கொஸ்டின் நம்மளால அப்ரோச் பண்ண முடியுது. புரியுதா? ஏன்னா பர்சன்டேஜ்ல அவங்க கொடுத்ததுனால இங்க 40%, இங்க 60%. இதுதான் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரேஷியோ உங்களுக்கு என்ன வரும்? 3:2 கிடைக்குமா? இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் வழக்கம் போல நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் வந்து இதுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 62. ஆப்ஷன் டி 62 kg கிடைக்கும். இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இல்ல பாருங்க. the average weight of 8 gold coins is 20 per gram. The average weight of 12 coins of silver is 35 gram. What is the average weight per coin of 2 coin? அப்போ இதுலயே அதே தான். ரெண்டு குரூப் இருக்கு. 8 கோல்டு காயின் இருக்கு. அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 20 கிராம். 12 சில்வர் காயின் இருக்கு. அதோட ஆவரேஜ் வெயிட் வந்து 35 கிராம். அப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஓவராலா ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. எழுதுறேன் பாருங்க. இங்க கோல்டு, இங்க சில்வர். கோல்டு காயினுக்கு மட்டும் ஆவரேஜ் எவ்வளவு இருக்கான்? 20 கிராம் இருக்கான். சில்வர் காயினுக்கு மட்டும் ஆவரேஜ் எவ்வளவு இருக்கான்? 35 இருக்கான். நம்ம கேள்வி என்ன? ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ரெண்டு டைப் ஆஃப் காயினுக்கும் ஓவரால் ஆவரேஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம நடுவில் எக்ஸ் வந்துருச்சு. சரியா? அப்ப நம்பர் ஆஃப் கோல்டு காயின் நம்பர் ஆஃப் சில்வர் காயின் கீழே ரேஷியோ எழுதணும். எத்தனை கோல்டு காயின் இருக்கு? 8. எத்தனை சில்வர் காயின் இருக்கு? 12. இப்ப ரேஷியோ படி பார்த்தா எவ்வளோ? 2:3. சரியா? 2:3. 2:3. இப்ப பாருங்களேன். இப்ப நான் சொல்லியிருக்கேன் நடுவுல எக்ஸ் வந்ததுன்னா அப்ப அதை வந்து டிவிஷன் மாதிரி எழுதி கிராஸ் மல்டிப்ளை எல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப நான் இந்த இடத்துல நான் பண்ணல. ஏன் இந்த இடத்துல நான் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்மார்ட்டா கொஞ்சம் யோசிப்போம். என்ன யோசிக்க போறேன்னா ஒண்ணும் இல்ல, நான் ஆப்ஷனுக்கு போறேன். புரியுதா? ஆப்ஷன் வச்சு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றேன். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன நம்பரா தானே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? இப்போ ஒருவேளை நடுவுல எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒருவேளை எக்ஸுக்கு நீங்க 25 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு 25 போட்டா என்ன நடக்கும்? இங்க 20 இருக்கும், 25 இருக்கும். அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல 5 வரும். இங்க அதே மாதிரி 25 போட்டீங்கன்னா இங்க 35, 25 டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 10 வரும். அப்ப எனக்கு ரேஷியோ எவ்வளவு வருது? 2:1 வருது. ஸோ அப்ப எது ஆன்சர் இல்ல? இந்த ஏ வந்து ஆன்சர் கிடையாது. புரியுதா? ஏ ஆன்சர் இல்ல அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். சரியா? ஏ வந்து ஆன்சர் கிடையாது. ஏன்னா 25 நான் சென்டர்ல போட்டேன். எனக்கு ரேஷியோ என்ன வருது? 2:1 வருது. அடுத்து 29 போட்டு பாருங்க. 29 நடுவுல வந்து 29 போட்டீங்கன்னா 20, 29 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9 வரும்.
அதே மாதிரி இங்க 29னா 29 35 29 டிஃபரன்ஸ் எவ்வளோ 6. அப்ப ரேஷியோ பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது 2:3. அப்ப எனக்கு 2:3 கரெக்டா வருது. அப்ப ஆன்சர் என்ன 29 தான் ஆன்சர். கிளியரா? சோ இதுதான் நீங்க த்ரூ ஆப்ஷன் போகக்கூடியது. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து சிம்பிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஆப்ஷன் வச்சு போனீங்கன்னா அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ற மாதிரி வேலை அது மாதிரி வேலைகளை நீங்க தவிர்க்க முடியும். இது ஈஸியா தானே இருக்கு. நீங்க ஆப்ஷன் வச்சு போறது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ஈஸியா ஒவ்வொரு ஆப்ஷனையும் போட்டுட்டு ரேஷியோ கரெக்டா 2:3 மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தீங்கனாலே போதும். கிளியரா? சோ இதுவும் தெளிவா பாத்துக்கோங்க. இப்போ நடுவுல எக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு ஆப்ஷன் வச்சு போறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதுக்கு முன்னாடி 2-3 கொஸ்டினுக்கு முன்னாடி நமக்கு பாயிண்ட் எல்லாம் வச்சு வேல்யூஸ் ரொம்ப பெருசா கொடுத்திருந்ததுனால அதுல நமக்கு ஆப்ஷன் எடுத்து போகும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேங்களா? சோ பாயிண்ட் எல்லாம் இருக்கிறதுனால அது இல்லாம அப்ராக்சிமேட்லாம் வேற இருந்தது. எக்ஸாக்ட் வேல்யூ அதுல இல்ல. அப்ராக்சிமேட்டா தான் நம்ம ஆன்சர் போட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து நீங்க ஆப்ஷன்ல போறத தவிர்க்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் இல்ல பாருங்க, in a class of 80 student 60% participate in games and the rest do not. ஓகேங்களா? மொத்தம் 80 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதுல 60% தான் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களா. மிச்சவங்க எந்த கேம்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. the average weight of the farmer group. அப்ப இந்த இடத்துல farmer லேட்டர்னு 2 வார்த்தை இருக்கு. இந்த farmerனா என்ன லேட்டர்னா என்னங்கறது தெரிஞ்சுக்கணும். இந்த farmer லேட்டர் எப்போ வரும் அப்படின்னா இந்த ஃபார்மருங்கிறது ஒரு விஷயம், லேட்டருங்கிறது ஒரு விஷயம். இப்ப நான் வந்து ஒரு 2 விஷயங்களை பத்தி பேசுறேன். 2 விஷயத்த பத்தி பேசுறேன். அப்ப அந்த 2 விஷயத்துல ஃபர்ஸ்ட் எதை சொன்னனோ அது ஃபார்மர், 2வது எதை சொன்னனோ அது லேட்டர். அப்ப இந்த இடத்துல the average weight of the farmer group is 5% more than that of the latter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதுல வந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசுனாங்க பாருங்க. ஒரு கிளாஸ்ல 80 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்களாம். அதுல 60% வந்து கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்களாம். அப்ப மீதி இருக்கக்கூடிய 40% கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்ப நான் இங்க பேசக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. இதுதான் நான் பேசின 2 விஷயம். இதுல எதை ஃபர்ஸ்ட் பேசினேன்? கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. அப்ப இந்த ஃபார்மர் குரூப் அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை குறிக்கும். இந்த லேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களை குறிக்கும். புரியுதா? அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல அவங்களோட ஆவரேஜ் வெயிட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலல்ல அவங்களோட ஆவரேஜ் வெயிட்டை விட 5% ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. If the average weight of all the student is 51 1/2 kg, then what is the average weight of the farmer group? Farmer groupனா என்ன? அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல அந்த குரூப்போட ஆவரேஜ் வெயிட் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. சரியா? அப்ப இந்த கேள்வியை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, இன்னொன்னு பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. ஓகேங்களா? அப்ப அதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? பாருங்க, நான் மேல எழுதும் போது இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, இது வந்து நான் பார்ட்டிசிபேட்டட். ஓகேவா? பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. இதுவும் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, இதுவும் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. சரியா? இதுவும் எவ்வளோன்னு தெரியல, இதுவும் எவ்வளோன்னு தெரியல. ஆனா என்ன தெரியும்? இந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல இவங்களோட ஆவரேஜ் பண்ணாதவங்களோட ஆவரேஜை விட 5% அதிகமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். 5% அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் பாருங்களேன். இந்த ரேஷியோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்ன ரேஷியோ எடுத்துக்க போறேன்னா இவங்க சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு இல்லையா 5% அப்படிங்கிறது. அப்ப நான் இந்த இடத்துல பாருங்க, இது பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, இது பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. இவங்களோட ஆவரேஜுக்கு ஒரு ரேஷியோ எடுக்கிறேன். இது ஆவரேஜ்க்கான ரேஷியோ. பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பண்ணாதவங்களோட 5% கூடும். அப்ப பண்ணாதவங்களுக்கு நான் 100ன்னு எடுத்தேன்னா பண்ணவங்களுக்கு என்னன்னு எடுக்கணும்? 5% ஜாஸ்தி வச்சு 105ன்னு எடுக்கணும். ஏன்னா பர்சன்டேஜ்ல கம்பாரிசன் இருக்கிறதுனால. சரியா? அப்ப நான் பார்ட்டிசிபேட் 100%னா பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அதுல இருந்து 5% ஜாஸ்தி. ஸோ 105 நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா 2120 கிடைக்கும். சரியா? இது ரேஷியோல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களுக்கும் ஆவரேஜ் ரேஷியோ எப்படி இருக்கு? 2120 இருக்கு. அப்ப இது நமக்கு ரேஷியோங்கிறத இது ஒரிஜினல் வேல்யூவா எடுத்துக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட ஆவரேஜ் 21x பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களோட ஆவரேஜ் 20x எடுத்துக்கிறேன். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ஆவரேஜ் 20x, பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்களுக்கு ஆவரேஜ் 21x. ஆனா ரெண்டையும் சேர்த்து மொத்தமா ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோ? 51 1/2. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? 51.5 எழுதிக்கிறேன். 51 அரை தானே, 51 எழுதிக்கிறேன். ஓகே. இப்ப கீழே என்ன பண்ணணும்? இந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க இவங்களுக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எழுதணும். எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு வந்து நமக்கு என்னன்னா இந்த 80 கொடுத்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? 60% கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 60% இங்க, பண்ணாதவங்க 40%. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ரேஷியோ என்ன வருது? 3:2 சொல்லி கிடைக்கும். 3:2. இப்ப எனக்கு பாருங்க, எக்ஸ் எங்க இருக்கு? இந்த 2 இடத்துல எக்ஸ் இருக்கு. புரியுதா? 2 இடத்துல எக்ஸ் இருக்கு. மத்த எல்லா வேல்யூஸுமே இருக்கு.
ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. டைரக்ட்டா எப்பவும் இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ, அதே மெத்தட்ல அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா இங்க 3:2 இருக்கு. இங்க 51.5 இருக்கா? ஆனா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல டிஃபரன்ஸ் பார்த்தீங்க என்ன வேல்யூ? ஏதாவது ஒரு பக்கம் எக்ஸ் இருந்ததுன்னா, இன்னொரு பக்கத்த கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த மாரி கேள்வி வரும்போது, நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொல்லிக் குடுத்த இன்னொரு மெத்தட் இருக்கு இல்லையா? அதாவது சென்டர்ல எக்ஸ் இருந்தா என்ன பண்ணுவோம்? அந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ண போறேன். பாருங்க. ஆக்சுவலா இங்க இந்த 51.5 இருக்கு. இங்க மேல 21x இருக்கு. இங்க 20x இருக்கு. இது 2ல எது பெருசு? 21x தான் பெருசு, 20x சின்னது. அப்ப கண்டிப்பா இந்த 51.5ங்கிறது 21x விட பெருசா இருக்கும், 20x விட சின்னதா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ நம்ம எப்படி எழுதியிருப்போம்? 51.5ல இருந்து இந்த 20x மைனஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரைட் சைடு வரக்கூடிய வேல்யூக்கு என்ன பண்ணியிருப்போம்? 21xல இருந்து இந்த 51.5 மைனஸ் பண்ணியிருப்போம். இப்படி கிடைச்ச ரேஷியோ தான் என்னது? 3:2 அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரும்போது எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கேட்கறாங்க? ஃபார்மர் குரூப் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நீங்க எக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 21ஓட அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். புரியுது? எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சு அதை ஜஸ்ட் 21ஓட நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். சரி எக்ஸை கண்டுபிடிக்கலாம் வாங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 51.5 அப்ப இது வந்து 103 வரும். 103 மைனஸ் 40x. இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 63 63x. சரியா? 103 மைனஸ் 40x. இங்க 63x மைனஸ் இதுல வந்து எப்படின்னா 154.5 கிடைக்கும். ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க. இங்க 40 இருக்கு, அங்க போயிடுச்சுன்னா இங்க 63 இருக்கு. அப்ப எவ்வளவு? 103x மாறிடும். மைனஸ் அங்க போகும்போது பிளஸ் ஆயிடுமா? ஸோ 103x. இங்க இருக்கக்கூடிய 154.5 வந்து இங்க வரும்போது பிளஸ் ஆயிடும். அப்ப ஆட் ஆயிடும். அப்ப 257.5. இப்ப 257.5. இப்போ 103ஆல நீங்க கேன்சல் பண்ணும். 103ஆல கேன்சல் பண்ணும்போது 257க்குள்ள 103 வந்து 2 டைம்ஸ் இருக்குமா? 2 டைம்ஸ் இருக்காமா? 103 வந்து 2 டைம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் மிச்சம் இருக்கக்கூடிய 0.5. அப்ப இந்த இடத்துல 2.5 கிடைக்கும் நமக்கு. அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு வந்துருச்சு? 2.5. கிளியரா? எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 2.5 கிடைக்குது. இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு? 21 இருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 2.5 கிடைச்சாச்சு. நமக்கு தேவை இதுதான். பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அவங்களோட ஆவரேஜ் கேட்கறாங்க. ஸோ 21x. அப்ப ஆன்சர் போடும்போது 21 இன்டூ 2.5. அப்ப எவ்வளவு வரும்? 21 இன்டூ 2.5னா நமக்கு 21 இன்டூ 2னா ஒரு 42. 42 பிளஸ் ஒரு 10.5. அப்போ 52.5. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 52.5. ஆப்ஷன் டி. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கிளியரா? சோ இன்னைக்கு பார்த்ததுல இது கொஞ்சம் பெஸ்ட் கொஸ்டினா இருக்கு. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ல வந்து பார்க்கலாம். இது கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையா நான் சால்வ் பண்ணிருக்கேனே தவிர மத்தபடி ரொம்ப ஈஸியானது தான். நீங்க இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க, பண்ணவங்க இவங்களுக்கு வந்து ஒரு ரேஷியோ மாதிரி கண்டுபிடிச்சு அதுல இருந்து நான் இது 21x 20x எடுத்து சால்வ் பண்ணிருக்கேன். தெளிவா கவனிச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் ஆவரேஜ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய யூடியூப் கிளாஸஸ்க்கான அந்த கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷன்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.